முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கை தேகிரும் எத்கிருபாத்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 29வது அத்தியாயம் ஸ்லோகம் 16. நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம். இதுல இருக்கிற விளக்கங்களை மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 16வது ஸ்லோகத்துல இருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பாடமா நடத்திடுறேன். கேள்விகள் எழுதிட்டேன், அதை நீங்க கேள்வி பதில் நீங்க படிச்சுக்கலாம். இப்ப கோபியர்களும் ராச நடனத்துல கோபியர்களும் கிருஷ்ணரும் சந்தித்தல் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இதுல போன பகுதியில நம்ம வந்து எத்தனை வகை கோபியர்கள் இருந்தாங்க, யாரெல்லாம் அங்க அனுமதிக்கப்பட்டார்கள், அதெல்லாம் பார்த்தோம். இப்ப 16வது ஸ்லோகத்துல பிறப்பற்றவரும் யோகேஸ்வரரின் ஈஸ்வரரும் முழுமுதற் கடவுளுமான கிருஷ்ணரை எண்ணி நீ ஆச்சரியப்படக்கூடாது, அவரால் தான் இவ்வுலகம் விடுதலை பெறுகிறது. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜர் ஒரு கேள்வி கேட்கிறார். பௌதிகவாதிகள்லாம் இதை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணத்துல. அப்ப அவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இத வந்து நீ வந்து ஒரு ஆச்சரியப்பட தேவையில்லை, ஏன்னா அவரால் தான் இந்த உலகமே விடுதலை பெறுகிறது அப்படின்னு. அப்ப பகவான் கிருஷ்ணரின் காதல் லீலைகள் எல்லாம் இப்பிரபஞ்சத்தின் விடுதலைக்குரியது. இந்த லீலைகளை யாராவது உண்மையாகவே கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பௌதிக துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும், முக்தி அளிக்கக்கூடியது. அதனால இத பத்தி நீ ஆச்சரியமே படாத. வீடு பேறு அடைவதற்கு பகவானுடைய லீலைகள் நம்ம கேட்கும்போது நம்மை அது தூய்மைப்படுத்துகிறது என்றதுதான் இதனுடைய அர்த்தம். ஏனென்றால் பௌதிக உணர்வில் உண்மை இச்சையுடையவர்களாக இருக்கும் நாம் அவற்றை கேட்பதன் மூலம் தூய்மையும் விடுதலையும் பெற முடியும். பகவானை பற்றி சரியா கேட்கணும். சரியான நபரிடமிருந்து, ஆச்சாரியர்களிடமிருந்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து முதல் காண்டத்திலே நாரத முனிவர் சொல்லிடுறாரு. நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா, நோய் நீக்கும் கலையில் நோய்க்கு காரணமான ஒன்றே அந்நோய் நீக்குவதற்கும் உதவுவதில்லையா? இதுக்கு வந்து ஒரு அழகான உதாரணம் என்னன்னா, உங்க கால்ல முள்ளு குத்திடுச்சுன்னு வச்சுங்க. முள்ள எப்படி எடுப்பீங்க? முள்ளால எடுத்துருவீங்க. இன்னொரு நம்ம ஊசி வச்சிருப்போம். பின் வச்சிருப்போமே. அந்த பின்ன வச்சுதானே அந்த முள்ள எடுக்கிறோம். முள்ளால் முள்ளை எடுப்பது. அது மாதிரி நோய் நீக்கும் கலையில் நோய்க்கு காரணமே அந்நோய் நீங்குவதற்கு உதவுவதில்லையா? இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட தர முடியும். இப்போ பாம்பு கடிச்சு விஷம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு அதே மாதிரி அந்த விஷத்தை ஆன்டி வெனம்னு சொல்லுவாங்க. விஷம் தான். அடுத்து ஏத்துற மருந்தும் விஷம் தான். ஆனா அது வந்து அதை முறிச்சிரும். அதனுடைய சக்தியை இது போய் முறிச்சிரும். அந்த மாதிரி. அப்ப நோய்க்கு மருந்தே நோய் மாதிரி தான். இப்ப இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அப்படிதான் அந்த இதெல்லாம் தடுப்பூசிலாம் கண்டுபிடிக்க வச்சிருக்காங்களே, அதெல்லாம் வந்து இப்போ நெறைய அதுல அரசியல் வந்துடுச்சு. அதனால அத நான் அதுல இறங்க விரும்பல. இப்போ அம்மை தடுப்பு நோய் அப்படின்னும்போது, அ தடுப்பூசின்னா அந்த முதல்ல வந்து அந்த நோய வர வச்சுடுறாங்க உடம்புல. நோய வர வச்சு, அப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திய நம்ம உடல் தானா தயார் பண்ணிடும். அப்ப நம்ம நல்லா இருக்கும்போது அந்த ஊசி குத்திக்கணும்னா, அந்த நோய் எதிர்க்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்துரும். வேற எப்பாவது அந்த நோய் நம்மள தீவிரமா தாக்கும்போது, அத எதிர்க்கிற சக்தி நமக்கு வரும்ன்றது தான் அந்த தடுப்பூசியினுடைய தாத்பரியம். அதுல கூட அதான் நோயே கொண்டு நோய குணப்படுத்துற மாதிரி ஒரு தத்துவம் தான். அப்போ இந்த நமக்கெல்லாம் பௌதிக காதல் இருக்கு. காமம் இருக்கு. பௌதிக காமம் இருக்கு. அந்த காமம் அழியணும்னா, பகவானுடைய புனிதமான லீலைகள்ல சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா காமம் நீங்கும். இதுலயே கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த ஜாக்கிரதை உணர்வோடு இந்த லீலைகளை நாம் கேட்க வேண்டும். அப்ப விரஜத்தை சேர்ந்த பெண்கள் வந்து சேர்ந்தது கண்டு நாவலரான பகவான் கிருஷ்ணர் அவர்களது மனங்களை மயக்கச் செய்யும் வார்த்தைகளினால் அவர்களுக்கு வாழ்த்து கூறினார். இப்ப இந்த லீலையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் வராங்க. எல்லாத்தையுமே துறந்து விட்டு வருகிறார்கள். வரும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, இது உங்களுக்கு நியாயம் கிடையாது. இப்ப கிருஷ்ணர் முதல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு அறிவுரைய குடுக்குறாரு. நீங்கலாம் குடும்பத்து பெண்கள். உங்களுடைய குடும்பத்த எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. உங்களுக்கு கடமைகள் இருக்கு. அப்படின்னு ஒரு வாசகம் சொல்றாரு. அது வந்து கோபியர்களுக்கு கிடையாது. நம்மை போன்றவர்களுக்கு. நம்மை போன்றவர்கள். பொதுவா இஸ்கானுக்கோ, மற்ற பக்திக்கோ வரக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா,
பக்திக்கு வராங்க. பக்தி செய்வாங்க. 16 மாலைகள் செய்வாங்க, மங்களாரத்தி செய்வாங்க. ஆனா கடமைகள்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நெறைய பெண்கள நான் பார்த்துருக்கேன். இத நெறைய வகுப்புலயும் சொல்வேன். அவங்களுக்கு அந்த குழந்தையை தூக்கணும், குழந்தைக்கு மலம், மூத்திரம் கழிஞ்சா அத சுத்தப்படுத்தணும், வீட்ல சமையல் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், பெருக்கணும், தொடைக்கணும். அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா வேற சில வேலைகள விரும்புவாங்க. அவங்க நான் கோயில்ல வந்து உட்காந்துக்கிறேன், மங்களாரத்தி பண்றேன், நான் புத்தக விநியோகம் பண்றேன் அப்படின்னு நெறைய பெண்கள நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட பெண்களுக்காக கணவன விட்டுட்டு ஓடுறவங்களையும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து ஆதரிக்கப்படாது. இது கோபியர்கள் நிலையில ஓகே. நம்ப நிலையில அது நாட் ஓகே. அப்படிப்பட்ட பெண்களுக்காக தான் அங்க ஒரு வாசகம் வருது. இந்த வாசகத்த நான் தமிழ்ல பெண்களுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதுறேன். அத எழுத போறேன். அப்ப பெண்களுக்கு வந்து கணவன் வயதானவனாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், பக்தனாக இருந்தாலும், அபக்தனாக இருந்தாலும், கொடுமைக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு கேவலமாக இருந்தாலும், மனைவி எனப்படுவள் அவனோடு தான் வாழ்ந்தாகணும். அவனை ஆதரிக்க வேண்டும். அவனுக்கு எல்லா சேவையும் செய்ய வேண்டும். இந்த அறிவுரைய கோபிகர்களுக்கு தரா மாரி நம்மளுக்கு தந்துட்டாரு கிருஷ்ணர். ஆனா, இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பிராமணர்களுடைய மனைவிகளுக்கு வந்தது. பிராமணர்களுடைய மனைவிகள் கணவர்கள்லாம் விட்டுட்டு, கணவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கிருஷ்ணருக்கும் அ அந்த ஆயர்குல சிறுவர்களுக்கும் எதுவுமே தரமாட்டேன்ட்டாங்க. அது அந்த யஜ்யத்தினுடைய அ பலனே பகவானுக்கானது தான். யஜ்யமே பகவானுக்கானது தான். யஜ்ய புருஷனே பகவான் தான். ஆனா பிராமணர்களுக்கு அந்த அறிவு இல்லாம கொடுக்கல. ஆனா அதை அறிந்து கொண்ட பெண்கள், பெண்கள் ஏன் அந்த பிராமண பெண்களுக்கு வந்து சத்சங்கம் இருந்தது. அதனால கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ன்னு தெரிந்து கொண்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்களுக்காக சமைத்து எடுத்துக்கொண்டு ஓடுனாங்க. ஓடுனப்ப அப்போ கிருஷ்ணர் அவர்கள சொல்றார், "நீங்க போங்க" அப்படின்னு சொல்றார். திரும்பி போங்கன்னு சொன்னாரு. இப்பதான் நம்ம படிச்சோம் அத. பிராமண பெண்களும் கிருஷ்ணரும். திரும்பி போங்கன்னு சொன்னப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. அவங்களுடைய பக்தி, கோபியர்களுடைய பக்திய விட ஒரு படி குறைச்சல். அவர்களும் தூய பக்தர்கள் தான். ஆனா அவர்களுடைய பக்தியும் பகவான் காப்பாத்துனாரு. திரும்பி போனா அவனுங்கல்லாம் உதைப்பானுங்கல்ல. பிராமணர்கள்லாம். விட்டு விட்டு ஓடுனீங்களா? என்ன ஏதுன்ட்டு. ஆனால் அவர்களுடைய மனங்கள்ல பகவான் இருந்ததுனால, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் பக்தி தொண்டு செய்வதற்கான ஏற்பாட்டை, மன மாறுதல அவங்களுக்கெல்லாம் குடுத்து அவர்களுடைய பக்தியை காப்பாற்றினார் பகவான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான். ஆனா இங்க கோபியர்கள் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறாங்க. இவர்கள சொல்றாங்க திரும்பி போங்க அப்படின்னு கிருஷ்ணர் சோதிக்கிறார். பல இடங்கள்ல கிருஷ்ணர் சோதனை செய்வார். அர்ஜுன் போன்ற பக்தர்களையும் சோதிப்பார். அவர் வந்து அ இந்த மாரி ஒரு சூழ்நிலை, அவர் உள்ள ஒண்ணு வச்சுப்பார். வெளிய ஒண்ணு பேசுவார். அத எங்க பார்க்குறோம்னா, அஸ்வத்தாமனை கொல் அப்படின்னு சொல்லுவார். அர்ஜுனனுக்கு. கொன்று விடு அப்படின்னு சொல்வார். அதுக்கு உண்மையான அர்த்தம், அவன கொல்ல முடியாது. அவனை கொல்லாமல் கொல் அப்படின்றது தான் அங்க அர்த்தம். அத ஆனா அர்ஜுனன் செய்வார். அதுபோல இங்க கோபியர்களை போங்க அப்படின்னு சொல்றது, போக வேண்டாம்ன்றது தான். ஏன்னா அவருக்கு பிரியமான பக்தர்கள் இவங்கெல்லாம். அதனால அவர் வந்து போங்கன்னு சொல்லாம, இருங்கன்னு சொல்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கோபியர்கள். அதனால போகல அவங்க. எந்த கோபியரும் போகல. அவங்கலாம் நாங்க போக மாட்டோம். உன்ன நம்பி தான் நாங்க வந்திருக்கிறோம். முதல்ல பேசாம நின்னு பார்க்குறாங்க. அழறாங்க, கதர்றாங்க. உன்ன நம்பி நாங்க வந்த பிறகு போன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? அப்படின்னு சொல்லிட்டு சில கோபியர்கள்லாம் அப்படியே மௌனமா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. ரொம்ப கோபம் வந்து திட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அ நாங்க வந்து அ இவ்வளவு நம்பிக்கையோட உங்ககிட்ட வந்தோம். ஆனா எங்கள போங்க அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அ திரும்ப பதில் குடுக்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு அ அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர்களுடைய இணைவு ஏற்படுகிறது. கோபியர்களும், கிருஷ்ணரும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு விளக்கம் தரப்படுகிறது. யாருக்கு வந்து எந்த ஒரு கடமையும் கிடையாது அப்படின்றது. தூய பக்தி நிலையில வர்ணாசிரமம், கடமைகள் எதுவுமே கிடையாது. இப்ப நான் சொன்னது வந்து நம்ம வந்து பக்தி தொண்டு எடுத்தாலும், நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இந்த உடலுக்கான கடமைகள். அத செய்யணும்.
அதை செய்து பக்தியும் செய்யணும். இது நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நெறைய நேரத்துல நம்மளுக்கு வந்து பக்தி தொண்டு முக்கியம். நம்முடைய கடமைகள் கீழ இறங்கிடும். ஆண்களுக்கோ, பெண்களுக்கோ எல்லாருக்குமே. குழந்தைகளுக்கோ. ஏன்னா சில குழந்தைகள் கூட என்ன பண்ணும், கிருஷ்ண உணர்வு வந்து ஃபேன்சியா இருக்குன்னு சொல்லிட்டு படிக்காதுங்க. அது ஸ்கூல் கட் அடிக்குங்க. அத பண்ணுங்க. அதுல வந்து ரொம்ப அலட்சியமா இருக்குங்க. ஒரு பிரம்மச்சாரி ஆகுறது, தீவிரமா பக்தியில இறங்குறது, அது வேற கத. அது வேற கத. ஆனா உண்மையிலேயே பக்தி இருந்து, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வேண்டான்னு பிரம்மச்சாரி ஆகறது, அது வேற. ஆனா அது வந்து வழிகாட்டுதலின் கீழ். ஆனா நான் நெறைய பார்த்துருக்கேன். அரைகுறைங்கலாம் என்ன பண்ணுங்க, இங்க வந்தா நல்ல பிரசாதம் கிடைக்குது. அப்படியே இங்க, அங்க ஊர் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், கீர்த்தன். அது ஒரு என்ஜாய்மென்ட் டைப்ல எடுத்துப்பாங்க. அது வந்து கண்டிக்கத்தக்கது. நமக்கு இது சுகம் அளிக்கிறதுன்ற என்ஜாய்மென்ட் டைப்ல நம்ம கிருஷ்ண உணர்வ எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்க கூடாது. ஏன்னா, அந்த ஜெபம் பண்றது, படிக்கிறது, கேட்கறது எங்கருந்து வேணா செய்யலாம். நம்முடைய கடமைகளை செய்துவிட்டு, செய்து கொண்டு இல்ல உங்களுக்கு பக்தி அவ்வளவு உண்மையாக அங்க இருந்தா சில பேர்லாம், சில பெண்கள்லாம் சீக்கிரமா எழுந்துப்பாங்க. தீவிரத்தனம் வந்து ஆமா உங்களுக்கு பக்தி இருக்குன்னா, இதுல காட்டணும் நம்ம. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். பிரபுபாதர் பகவத்கீதை அறிமுகத்துல வந்து எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு சாதாரண உதாரணம், ஒரு பௌதிக உதாரணத்த குடுக்குறாரு. ஏன்னா, அதுல இருக்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஒரு குடும்ப பெண் கள்ளக்காதலன் வைத்திருந்தால் எப்படி செயல்படுவாள்? அப்படின்றத நம்ம உலகாய உதாரணம் அது. ஆனா, அந்த உதாரணத்துல இருக்கிற நல்ல விஷயத்த தான் நம்ம எடுத்துக்கணும். அதையே எடுத்துக்கக்கூடாது. ஒரு குடும்ப பெண் கள்ளக்காதலனோட இருக்கிறா அப்படின்னா, அவ வந்து ச நெ வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பெர்ஃபெக்ட்டா செய்வா. பக்குவமா செய்வா. எங்க மாமியாரோ, கணவனோ யாரும் நம்ம கண்டுக்க முடியாத மாதிரி அவங்க வேலையெல்லாம் சிறப்பா செய்துட்டு, அவ வந்து அவனோட தொடர்பு கொள்வாள். இல்லையா? இப்படித்தான் உலகத்துல நடக்குது. ஆனால், அதே பக்தியில பக்தியில ஒரு ஒரு ஆண் மகனோ, பெண் மகளோ, ஒரு பிரபுவோ, ஒரு மாதாஜியோ யாருக்குமே அவங்களுடைய கடமைகள் இருக்குல்ல, பௌதிக கடமைகள். அத செய்துவிட்டு சாமர்த்தியமாக நம்முடைய எண்ணம், சொல், செயல் உள்ள இருக்கிற எண்ணம் முழுமையா கிருஷ்ணர்கிட்ட குடுக்குறத யாருமே தடுக்க முடியாது. யாருமே தடுக்க முடியாது. அதுல நம்ம முழுமையா இருக்கணும். நமக்குரிய கடமைகள நம்ம செய்யணும். இது நமக்கு. சரியா? இது நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்குரிய தர்மம் இது. இதே கோபியர்கள் போன்ற உயர்ந்த பக்தர்கள், கிருஷ்ணரை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சாரிகள், சந்நியாசிகளுக்கு சொல்லப்படுது. அவங்களுக்கு எந்த ஒரு பாத்தியதுமே கிடையாது. எந்த கடமையும் கிடையாது. அவங்க எத வேணா மீறலாம். எப்படி? அதற்கு வந்து 11வது காண்டத்திலருந்து மிக பிரபல்யமான ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க பொருளுரையில. தேவரிஷி பூதாப்தா நிருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ ரிணீச்ச ராஜன் சர்வாத்மனா சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம். ஓ மன்னனே பரீட்சித் மகாராஜருக்கு சொல்றார். எல்லோருக்கும் அடைக்கலம் தரும் பகவான் முகுந்தரின் பாதாரவிந்தங்களை சரணடைந்து பௌதிக ஆசைகள் அனைத்தையும் துறந்த ஒருவன் தேவர்களுக்கோ, முனிவர்களுக்கோ, சாதாரண உயிர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, மனிதர்களுக்கோ, இறந்து போன அவனது முன்னோர்களுக்கோ கடன் பட மாட்டான். பொதுவா நம்மளுக்கு நெறைய ரின் அப்படின்னா கடன் இருக்கு. கடன்னா நம்ம போய் பணம் கடன வாங்குனா தான் கடன் இல்ல. நம்ம பெத்தவங்களுக்கு நமக்கு கடன் இருக்கு. நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு கடன் இருக்கு. நண்பர்களுக்கு கடன் இருக்கு. நம்முடைய முன்னோர்களுக்கு கடன் இருக்கு. தேவர்களுக்கு கடன் இருக்கு. முனிவர்களுக்கு கடன் இருக்கு. அதெல்லாம் எப்படி செய்யலான்னா, நம்முடைய கடமைகளை செய்து, நமக்கு சொல்லப்பட்ட அந்த சாதன பக்தி திட்டத்தையும் செய்யும்போது, இந்த கடன்லாம் கழியும். ஆனா, யார் தூய பக்திக்கு வந்துட்டாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணுமே பண்ணாது. கிருஷ்ணரை நான் முழுமையா சரணடைஞ்ச கோபியர்களுக்கு பாருங்க, இல்லற கடமைகள் கூட கிடையாது. அங்க யோகமாயா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிச்சு. இரவுல வந்து கிருஷ்ணரோட அவர்கள் வரும் நேரத்துல குழந்தை அழுதுருக்கலாம், கணவன் ஏதாவது கேட்டிருக்கலாம், இல்ல மாமியார், குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது தொல்ல பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் யோகமாயா சரி கட்டுச்சு. நமக்கெல்லாம் யோகமாயா வந்து சரி கட்டுமா? கட்டாது. அந்த நிலை அடைஞ்சா கட்டும். நம்ம அந்த நிலையில இல்ல. அதனால நமக்கு வந்து கடமைகள செய்யணும் அப்படின்றது நமக்குரிய அறிவுரை. அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. அப்ப சில நேரங்கள்ல வந்து சன்னியாசிகளை கூட குறை சொல்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்குரிய விளக்கத்த நம்ம இப்ப குடுத்தே ஆகணும். பிரபுபாதருடைய வாழ்க்கை, அ ராமானுஜருடைய வாழ்க்கை,
ராகவேந்திர சுவாமியினுடைய வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது, பொதுமக்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. அதனால அவங்கலாம் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்களும் பதில் தெரியணும், தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக கேள்வியும் கேட்டு பதிலையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிரபுபாதர் தன் மனைவிய விட்டுட்டார். விட்டுட்டு முழு பக்திக்கு இறங்குனாரு. ராமானுஜர் தன்னுடைய இளம் மனைவியை விட்டுட்டு முழு பக்திக்கு வந்தார், சன்னியாசம் எடுத்தார். அதேபோல ராகவேந்திர சுவாமியும் தன்னுடைய இளம் மனைவி ஒரு குழந்தையோட விட்டுட்டு முழு பக்திக்கு வந்துட்டார். சன்னியாசம் எடுத்தார். அப்ப இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள்லாம் பார்க்கும்போது, அது எப்படி ஒரு என்ன இது அ கடமைய மனைவிய கூட பார்த்துக்க துப்பில்ல அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. என்னையே கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அந்த ராகவேந்திரர் சினிமா வந்து ரஜினிகாந்த் நடிச்சார். நடிச்சப்ப அந்த மனைவி வந்து லக்ஷ்மி. அவ அழுவா. அப்புறமா போய் சூசைட் பண்ணிக்குவா. தற்கொலை பண்ணிக்குவா. இத பார்த்த சில இந்த சினிமாலாம் பார்த்துட்டு சிலதுங்கலாம் வந்து அது எப்படி அப்ப இதுக்கு வந்து என்னுடைய குருதேவர் ஒரு லெக்சர்ல பதில் குடுத்தார். அப்பதான் எனக்கே தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த பதிலெல்லாம். அதாவது ஒருத்தர் குடும்பத்தை காக்க வேண்டும் என்பது கடமைதான். இல்லன்னு இல்ல. கட்டுன மனைவிய விடவே கூடாது. அக்னி சாட்சியாக பகவானுக்கு வாக்கு குடுத்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை ஒரு நாளும் விவாகரத்தோ, விடுதலோ, கைவிடுதலோ கூடவே கூடாது. இதான் சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம். ஆனா இந்த தர்ம சாஸ்திரத்துக்கு மேற்பட்டது கிருஷ்ணருடைய தூய பக்தி. இவங்கெல்லாம் குடும்பத்த விட்டுட்டு என்ன பண்ணாங்க? அப்படின்ற கேள்விதான் பதில். ராகவேந்திர சுவாமி உலகத்தை உய்விப்பதற்காக ஒரு ஆச்சாரியனாக வந்தார். ராமானுஜ சுவாமி தன்னுடைய ராமானுஜாச்சாரியார் தன்னுடைய மனைவி வைஷ்ணவர்கள அபராதம் பண்ணார். அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு நான் சந்நியாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாரு மனைவிய. ஆனால் உலகுக்கு என்ன செஞ்சாருன்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் சுயநலமா வாழ்ந்தாரா? அதுக்கப்புறம் இன்னொரு மனைவிய திருமணம் செய்து கொண்டாரா? இல்ல புலனின்பத்துல ஈடுபட்டார்னா இல்ல. இந்த உலகத்திற்கு தன்னை கொடுத்தார். உலகத்தையே உய்விப்பதற்கு தன்னை கொடுத்தார். தன் வாழ்க்கையை கொடுத்தார். பிரபுபாதருடைய வாழ்க்கை அப்படிதான். பிரபுபாதர் வானப்பிரஸ்த நிலையில தான் சந்நியாசம் எடுத்தார். தன்னுடைய பக்திக்கு சிறிதும் ஒத்துழைக்காத ஒரு மனைவி. அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு, அவங்க மேல வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. மகன்கள் வந்து வளர்ந்த நிலையில். மகன்கள்லாம் வளர்ந்துட்டானுங்க. அவர்களுடைய பொறுப்புல விட்டுட்டு பிரபுபாதர் சந்நியாசம் வாங்கிட்டார். வாங்கி அவர் செய்த சாதனையை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாமெல்லாம் பகவானுடைய திருநாமத்த சொல்றோம்னா, அதுக்கு காரணம் பிரபுபாதர். பிரபுபாதர் எழுதிய புத்தகங்கள் இனி வரலாற்றுல அசைக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். அதுக்கு இது இல்ல. மனைவிய விட்டது வந்து பெரிய நன்மை உலகத்துக்கு. ஆனால் அந்த மனைவிய கூட யோசனை பண்ணி பார்த்திருப்பாங்க அதுக்கப்புறம். எவ்வளவு பெரிய மகானுடைய மனைவியாக இருந்து நான் தவற விட்டு விட்டேனே! அவருடைய கைங்கரியத்தை தவற விட்டு விட்டேன்னு அழுதுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சோ அதனால அ இவங்கலாம் இல்லற கடமைகளை விட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மிக உயர்ந்த கடமை, மிக உயர்ந்த விஷயம் தரப்படுகிறது. அதனால அவர்களுக்கு அத்தகைய தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணருடைய முழு பாதுகாப்பு இருக்கும். பிரஹ்லாத் மாரி. முழு பாதுகாப்பு இருக்கும். அவர்களை கர்ம வினைகள் தீண்டாது. கர்ம வினையினால் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. அப்ப இங்க கிருஷ்ணரிடம் இந்த அ கோபியர்கள் வாக்குவாதம் பண்றாங்க. "இனி நாங்கள் திரும்பி போக மாட்டோம். உங்கள தான் நம்பி வந்திருக்கிறோம். இனி எங்கள திரும்பி அனுப்புறது நியாயமே கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. ம். இப்ப இன்னும் அந்த வார்த்தை இது பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இங்க வ பகவான் கிட்ட அவங்க சொல்றாங்க, உங்களுடைய லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி வந்து நாராயணனுடைய மனைவி. ஆனா உங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்புல ஒரு கோடா இருக்கிறாங்க. ஒரு குறியாக இருக்கிறாள் இல்லையா? அதையெல்லாம் இவங்க சொல்றாங்க. அந்த லக்ஷ்மி தேவியினுடைய விஷயங்கள பற்றி, உங்களுடைய தாமரைத்து தூசிகளுக்காக எப்போதும் ஆசைப்படுற பக்தர்களை பற்றி, அப்படிலாம் சொல்லி எங்கள வந்து உங்களுடைய பணிப்பெண்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார். நீங்க வந்து மாணிக்கம். நீங்க வந்து பகவானே புருஷோத்தமன் நீங்க. எங்களை உங்களுடைய பணிப்பெண்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்னு. இதுதான் பக்தியினுடைய உண்மையான நிலை. பகவானுடைய தாசர்களாக மாறணும். பகவானுக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க அவங்க. எங்களை பணிப்பெண்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்னு கேட்கறாங்க. அப்ப அத வந்து பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதுல பகவானுக்கும் அவர்களுக்கும் நடக்கின்ற உரையாடல்லாம் விளக்கங்கள்லாம் இருக்கு. அத பத்திலாம் நான் தொடல. பகவான் வந்து அவர்களோட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு இன்பம் கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கும்போது ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு கோபியரும்
கிருஷ்ணர் என்னோட மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் அத்தனை கோபியர்களுக்கூடவும் தனித்தனியா இருந்தார். தனித்தனியாக இருந்தார். அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுகிறது இங்க. அவ்வளவு ஒரு இனிமையான சூழ்நிலை. இந்த இந்த சூழல்லாம் பகவானாலே ஏற்படுத்தப்படுகிறது தான். முழு நிலவு இருக்கிறது. அங்கு யமுனை நதிக்கரையில் முழு நிலவு. அங்கு தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. மிகவும் எல்லாமே சாதகமா இருக்கு. ஏன்னா எல்லாமே பகவானுடையது. ஆனால் பகவானுடைய விருப்பத்திற்கு எதிரா அங்க எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அனைத்து கோபியர்களும் கிருஷ்ணர் என்னோடயே இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோடயே இருக்கிறாங்கன்ற ஒரு கர்வம் வந்த உடனே கிருஷ்ணர் அங்க உடனடியாக மறைந்து விடுகிறார். இது வந்து ஒரு ஆன்மீக நமக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண உடனே, நான் ஜெபம் பண்றேன். மங்களாரத்தி ஒரு 4 நாள் பண்ணா, மங்களாரத்தி போறேன். அப்படின்ற விஷயங்கள் நம்மகிட்ட சாதாரண கர்வம் இது. இது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த அன்பு தான். கோபியர்களுக்கு அகங்காரம் வரல. ஆனால் கிருஷ்ணர் வந்து அதையும் வந்து ஒரு செக்ல வைக்கிறார். கோபியர்களையும் ஒரு பாயிண்ட்ல சோதிக்கிறார். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அவர்களுடைய மிக அதிகமான அன்பை இன்னும் அதிகப்படுத்தணும்னு ஆசைப்படுறார். அதனால மறைஞ்சிடுறார். அவரை யாராலயுமே கட்டுப்படுத்த முடியாது. அவர் சுதந்திரமானவர். எவ்ளோ பக்தர்களுக்கு நான் கட்டுப்படுகிறேன்னு சொல்றார். ஆனாலும் முழுமையா கட்டுப்படுவாரான்னா, அது ஒரு கேள்விக்குறிதான். அதனால இங்கு பொருளுரையில அவங்க சொல்றாங்க, அவங்க கோபியர்கள அப்படியே டோட்டலா கைவிடல. முக்கியமா அவர்களுக்கு இருக்கிற பக்திய இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு பகவானுக்கு. இத ஒரு சாக்கா வச்சு, ஒவ்வொரு கோபியும் அப்படி ஒரு கர்வம், ஒரு துளி. அது பௌதிக கர்வம் கிடையாது. ஆன்மீகத்துல இருக்கிற ஒரு மெய்மறந்த நிலையோ, கிருஷ்ணர் எனக்கு கிடைச்சிட்டார் அப்படின்ற ஒரு உன்னத நிலை. அத அப்படியே கட் பண்ணிடுறாரு கிருஷ்ணர். இன்னும் அதிகமாகணும். பிரிவுல அது அதிகமாகும்ன்றதுனால மறைந்து விடுகிறார். அப்ப அ அடுத்த அத்தியாயத்துல அவர்கள் எப்படி மீண்டும் சந்திச்சார்கள். அப்ப இந்த இடத்துல கிருஷ்ணர் கோபியர்களை கைவிடவில்லைன்றது முக்கியம். பக்தியில வந்து பகவான் நீங்க பக்தி மார்க்கத்துல, பக்தி தொண்டுல என்ன செஞ்சாலும், பகவானுக்காக எதை செய்தாலும் பகவான் மறப்பதில்லை. பக்தர்களை ஒரு நாளும் கைவிடவும் விடமாட்டார். படிப்படியாக முன்னேற்றுவதற்கு தான் வாய்ப்புகளை தருவார். புறக்கணிக்கிறதே கிடையாது பகவான். அதான் அவருடைய கருணையினுடைய அவர் கருணையா இருக்கிறார்ன்றதுக்கு அதுதான் வந்து ஒரு விளக்கம். அதனால இத்தகைய பக்தர்கள அவங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சதுக்கு காரணம், அவர்களுடைய பக்தியை அதிகரிப்பதற்காக. அதனால பக்தியில கூட நம்ம கூட எப்பாவது தூக்கி வீசப்பட்டோம் என்றால், அப்ப தெரிஞ்சுக்கணும், என்னுடைய பக்தியை சீர்படுத்த விரும்புகிறார் கிருஷ்ணர். அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். சரியா? இதோட முடிக்கிறேன் இந்த அத்தியாயத்த. கேள்விகள் எழுதிட்டேன். பக்தர்கள் வந்து தயார் பண்ணலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இன்னும் ராச நடனம் ஆரம்பிக்கல. அது அடுத்த அத்தியாயம் தான். அது ராச நடனத்தெல்லாம் நான் விவரமா போக விரும்பல. முக்கியமான சில கருத்துக்கள் சொல்லிட்டு அப்படியே பாடத்த ரொம்ப டீட்டெயில்டா நாம படிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அதனால ஒரு மேலோட்டமா தான் நாம போறோம். விவரமா அங்க ஆழமா நான் வைக்க போறதில்ல. அது அடுத்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலயும் சில கட்டங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லல. அவர்கள் பொதுவா கோபியர்களும், கிருஷ்ணரும் நன்றா ஆனந்தம் அடைந்தார்கள். அவ்வளோதான். அது ஒரு வரியோட முடிச்சுட்டேன். மற்ற கருத்துக்கள தான் நான் அழுத்தமா சொல்லியிருக்கேன். அதனால பக்தர்களுக்கு வந்து ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம போறதுக்கு நம்ம கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால தான் அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். பக்தர்களுக்கு வேற ஏதாவது பொதுவான கருத்துக்கள் அ குடு அ கமெண்ட்ஸ் எதனா இருந்தா கேட்கலாம், சொல்லலாம். அது படிக்கும்போது படிக்கலாம் மாதாஜி? படிக்கும்போது படிங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க ஓகே. துளசி மகாராணி மாதாஜி எல்லா விஷயத்தையும் டீப்பா யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஓகே மாதாஜி. நான் பௌதிக காமத்தை விட்டவள் அப்படின்னா, நீங்க நம்மாழ்வார் மாதிரி நாயிகா பாவனையில எழுதுறதுன்னா எழுதலாம், பாட்டெல்லாம். நம்ம இன்னும் அந்த நிலைக்கு வரலல்ல. அதனால அத ரொம்ப டீப்பா போய் படிக்க வேண்டாம். ஓகே மாதாஜி. பொதுவா இருந்தார்கள். அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம படிக்கணும். ம். நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்தை தொட வேண்டான்னு சொன்னாரு என்னுடைய கணவர். நான் வந்து ஆனா தொட்டிருக்கிறேன். கொஞ்சமா. நெறைய இல்ல. மகேஸ்வரி மாதாஜி.
மாதாஜி, இப்ப நம்ம இது வந்து கோபியர்களோட இன்னொரு வகையான சரணாகதியா அந்த பாவனையில எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பார்க்கலாமாங்க? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே. முதல்ல அடைஞ்சுட்டாங்க. ஆனால் மறுபடியும் மிச்ச மீதிய கூட குடுத்து அர்ப்பணிச்சிடுற மாரிங்களா மாதாஜி? அவங்க ஏற்கனவே ஏன்னா முக்தி பெற்ற சில பக்தர். ஆத்மாக்கள் சொன்னீங்க. ஆமாங்க முக்தி மாதாஜி. பெற்ற ஆத்மாக்கள் பகவான் வந்து அவர்களோட ஒரு ஆனந்த லீலைய நடத்தணும்னு ஆசைப்பட்டார். சரிங்க. பக்தர்களுக்கு வந்து இப்ப பக்தி உண்மையான ஆனந்தம் பக்தியில தான் வரும். நாம வந்து அந்த உண்மையான மகிழ்ச்சி, ஆனந்தம்னு சொல்றோமே, அதனுடைய நிழல கூட நம்ம பார்த்ததில்ல. நான் பௌதிக உலகத்துல இருக்கிறோம்ல, நம்ம சில ஆமா. விஷயங்கள் ஆனந்தம்னு நெனைக்கிறோம்ல, அது ஆனந்தமே கிடையாது. இந்த ஆ பௌதிக உலகத்துல நிழல் கூட கிடையாது. ஆன்மீக உலகத்தின் ஆனந்தத்தின் நிழல் கூட கிடையாது. அதனால சரிங்க. நம்மளால இத புரிஞ்சுக்கவே முடியாது. எப்போ ம். ஒரு பக்தன் முழுமைய அடைகிறானோ, அவனுக்கு அவார்ட் பண்ணுவார் கிருஷ்ணர். நம்ம ஒரு சரிங்க. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணோனே பேட்ஜ் குடுத்துறாங்க, சர்டிபிகேட் குடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு ம். முழுமை அடைந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணர் தன்னையே குடுக்குறாராம். சரிங்க, சரிங்க. அப்ப முழுமை அடைந்த பக்தர் யசோதைக்கு குழந்தையா வந்து மடியில உட்கார்ந்துடுறாரு. யசோதை, ஆமா. நந்த மகாராஜர், தேவகி, வசுதேவருக்கெல்லாம் குழந்தைய வந்து கட்டிப்பிடிக்கிறாரு, விளையாடுறாரு. சரிங்க. அதுபோல நண்பர்களோட விளையாடுறாரு, ஆயர்குல சிறுவர்களோட. ஏன்னா சரிங்க. இவங்கெல்லாம் பக்தியின் முழுமையை அடைந்தவர்கள். சரி. அதுலயும் சில பாகுபாடுகள் இருக்கு. ராணிகள்லாம் வந்து மனைவிகளாக நிக்கிறாங்க. அதை விட காதலிகள் தான் ரொம்ப மிகப்பெரிய நிலைன்றதுனால அந்த பொசிஷன் வந்து கோபியர்களுக்கு குடுக்குறாரு. கோபியர்கள் பார்த்தோம்னா எப்பவுமே அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பிரிவு. பிரிவு ஓ! துயர்ல அந்த பாட்டே நீங்க சிஷ்டாஷ்டகத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இது நல்லா சரிங்க. புரியும். அது ஒரு கோபி சரி. பாடுற மாரி தான் எழுதியிருக்கிறாரு மகாபிரபு. சரிங்க கோபி மாதாஜி. பாவம் தான் நம்முடைய குறிக்கோளே. பக்தியினுடைய குறிக்கோள் கோபியர்கள் பின்னாடி போணும்ன்றது தான். நம் சரிங்க. நம் நம்ம சம்பிரதாயத்தினுடைய இலக்கும் அதுதான். கிருஷ்ண பிரேமை தான். ஆனா சரிங்க. இப்ப இல்ல. எப்பவோ. அதுதான். நம்ம சரிங்க. சம்பிரதாயம் நம்மள வந்து கொண்டு போகிறது அங்க தான். ஆனா ஆ. இப்போது இல்லை, எப்பவோ. ஆ. அது ஒரு புரியுது. பக்தருடைய வேகத்தை பொறுத்தது. எத்தன ஜென்மம் கழிச்சு கிடைக்குமோ தெரியாது. இந்த ஜென்மமா? ஆ. இல்ல பல ஜென்மங்களா? ஆன்றது அவங்க தெரியும், தெரியும். சரிங்க மாதாஜி. ஒருவருத்தருடைய வேகத்தை பொறுத்தது. சரிங்க மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. நன்றி. யசோதா மாதாஜி? சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆ பிரणाम மாதாஜி. பிரணாமம். ஹரே சொல்லுங்க. கிருஷ்ண. சந்தேகம் சந்தேகம் அதாவது இருந்தா நீங்க மைக்க ஆன் பண்ணணும். சந்தேகமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாதாஜி. சரி, சந்தேகமெல்லாம் சரி. ஒண்ணும் இல்லைங்க. ஹரே கிருஷ்ண. துளசி மகாராணி மாதாஜி சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணம். ஆமா மாதாஜி. கேளுங்க. அந்த ராச நிலை நடக்கும்போது காலமே செயல்படுன்னு சொன்னாங்களே மாதாஜி. அதெல்லாம் பின்னாடி படிப்போம் பண்ணும். ஆமா, காலம் செயல்படல. ஆ, காலம் அப்படியே நின்னு இருக்கு. ஆ. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. உண்மைதான் அது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆன்மீகத்திலே காலமே இல்லை இல்லைங்க மாதாஜி. மேல இல்ல. ஆனா இந்த லீலை கீழ தானே, இங்க தானே நடந்தது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. மாதாஜி, ராதா ராணி வந்து பகவானோட விரிவங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேமை தான் சிஷ்டாசகமா கொடுத்திருக்காரு பகவான். ம். அப்ப வந்து இந்த கோபியர் பாவம்ங்கிறது வந்து பகவானோட விரிவங்கம்னு சொல்றதா, இல்ல பிரம்மா படைச்ச நம்மள மாதிரி வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்கள் பக்தியில அப்படின்னு அவங்கள கோபிகாசை எப்படி மாதாஜி எடுத்துக்கிறது? கோபியர்கள் பொதுவாவே நான் தான் 4 வகை கோபி அதெல்லாம் சொல்லிட்டானே. நித்திய சித்தர்கள், சாதன சித்தர்கள் அப்படின்ட்டு. அவங்க அடைஞ்ச பக்தி பாருங்க. அது வந்து கலங்கமற்ற பக்தி, தூய பக்தி. அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். அவங்க அந்த பக்தியில இப்ப கோபியர்கள்லாம் ராசநாடன் அடங்குனாங்க. இத நம்மை போன்ற மக்கள் அந்த உடனே கிருஷ்ணா எனக்கு என்ன குடுத்த? அப்படின்னு எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க. தங்க வளையல் போடுறேன். டான்ஸ் ஆடுனீங்கல்ல. கால்ல வந்து உங்களுக்கு வெள்ளி கொலுசு போடுறேன். இடுப்பு வைர ஒட்டியானம் கட்டுறேன். அப்படிலாம் இல்ல. அங்கெல்லாம் அதெல்லாம் பௌதிகமா எதுவுமே இல்ல. பௌதிகமே இல்ல இங்க. பௌதிகம் இல்ல. பௌதிக உடலும் கிடையாது அங்க. ஆச்சா. அதனால தூய பக்தி. கோபியர்கள் கடைபிடித்தது தூய பக்தி. அதை நாம் பின்பற்ற வேண்டும். அவ்வளவுதான். சரி மாதாஜி. அப்ப வந்து சிஸ்டாஸ் வந்து அந்த பாவத்தை பத்தி சொல்லும்போது பாவம் அல்லது மகாபாவம்ங்கிறது வந்து பிருந்தாவன கோபியர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது அப்படிங்கிறார்ல மாதாஜி 7வது ஸ்லோகத்துல. அந்த கோபியர்களுக்கு தான் அந்த மகாபாவம், பாவம் எல்லாமே. நமக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. மகாபாவம் வந்து ராதாராணிக்கு மட்டுமே. நமக்கு ஓகே பாவ நிலைக்கு நம்மலாம் கூட போகலாம். ஆனா அந்த படி ஏறணும் இல்லையா? பல படிகள் இருக்கு இல்லையா?
மாதாஜி. அந்த அப்ப அவங்க வந்து பகவானோட விரிவங்கம் கிடையாது கோபிகாஸ்லாம். பகவான் பகவான் சில பேர் வந்து பகவானுடைய விரிவங்கங்கள், சில பேர் வந்து சாதன சித்தர்கள். அதான் போட்டிருக்கிறோமே, சில பேர் சாதன சித்தர்கள். ராதாராணி மட்டும் பகவானுடைய இன்ப சக்தி. சரி, நன்றி மாதாஜி. ஆனா தனித்துவம் உண்டு. சரி மாதாஜி. அவங்களுக்கு தனித்துவம் உண்டு. அவங்க ஒரு தனி என்ன சொல்றது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. பகவானுடைய சக்தி தான், ஆனா அவங்க வந்து தனித்துவம் உண்டு அவங்களுக்கு. சரி. யஷோ சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இந்த 4 வகையான கோபிகளும் இதுக்கு போறாங்களா மாதாஜி? இந்த கிருஷ்ணரை 4 வகையான கோபிகளும் போறாங்க. அது எனக்கு கொஞ்சம் சரியா புரியல மாதாஜி, இந்த 4 வகைகள். அது வருமா, 2 வகைதான் மொத்தமே. ஒண்ணு சாதன சித்தர்கள், இன்னொன்னு வந்து நித்திய சித்தர்கள். கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்து வரும்போது கூடவே அவருடைய எப்போதும் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, எப்பவுமே இருக்கிறவங்களும் வருவாங்க. அந்த லீலையில அவர் என்ன பண்ணுவார், சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பார். இப்ப சாதனை, இப்ப நாமெல்லாம் வந்து முக்தி பெற்ற பிறகு நம்ம எல்லாம் சாதன சித்தர்கள்னு சொல்லப்படுவோம். நித்திய சித்தர்கள்லாம் எப்பவுமே எவர் லிபரேட்டட். சாதன சித்தர்கள்லாம் வந்து இந்த உலகத்துல பிறவி எடுத்து பக்தி தொண்டை எடுத்து சாதன திட்டத்துல முழுமை பெற்று அவங்க வருவாங்க. இப்ப இந்த கோபியர் நிலையில கூட அந்த மாதிரி 2 வச்சாங்க. 2ல வந்து சாதன சித்தர்கள்லயும் 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ருதிசாரீஸ் அப்படின்றாங்க. ஸ்ருதிசாரி அப்படின்னா வேதங்களின் வடிவம்ன்றாங்க. இப்ப வேதங்களுக்கு பர்சானிஃபைடு, வேதங்களே வந்து நபர்கள். அந்த நபர்கள் இங்க இருந்து அவர்கள் வந்து பக்தியில முன்னேறி அவங்க வந்து ஸ்ருதிசாரீஸ் ஆயிட்டாங்க. அவங்க முக்தி பெற்றார்கள். அவங்க ஸ்ருதிசாரீஸ். இன்னொன்னு வந்து தண்டகாரண்ய முனிவர்கள். சரியா? இது 2 வகையாச்சு. ஏற்கனவே முக்தி பெற்ற நித்திய சித்தர்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஆயர்களின் மகள்கள், இன்னொன்னு தேவர்களின் மகள்கள். தேவர்கள் கூட நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். தேவர்கள் கூட நிறைய பேர் முக்தி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆன்மீக உலகத்துல அங்கேயும் உறவுகள் உண்டு. இங்கதான் உறவுகள் இல்ல, ஆன்மீக உலகத்துல கூட உறவுகள் உண்டு. அதனாலதான் அந்த தேவர்களின் மகளிர் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாம் ஏற்கனவே விடுதலை பெற்றவர்கள். அவர்கள் விடுதலை பெற்ற தேவர்களின் மகள்களாக இருக்கிறவங்க இங்க கோபியர்களா வந்தாங்க, பகவான் கூடவே வந்தாங்க. நித்திய சூரிகள்லாம் பகவானோட வருவாங்க, பகவானோட போவாங்க. அந்த லீலை ஏற்படும் போது கொஞ்சம் ப்ரொமோஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட சேர்த்துக்கினார் பகவான். அதுல எல்லாருமே உள்ள என்ட்ரி வரல. யாருக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வரலையோ அவங்களெல்லாம் வீட்டிலேயே நின்னுட்டாங்க. நின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. பௌதிக உடல்களை துறந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பௌதிக உடல்களை துறந்தார்கள் என தடுக்கப்பட்ட போது, ராசலீலைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தடுத்தாங்க. சில பேரை தடுக்கவே முடியல. தடுக்கப்பட்டார்கள்ன்றதெல்லாம் கிருஷ்ணருடைய விருப்பம்தான். கிருஷ்ணர் ஒண்ணு நினைச்சார்னா அவரால நடத்திக்க முடியும். எந்த கோபிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. அவங்க தடையை மீறி வந்தாங்க. வர்றதுக்கு யோகமாயா உதவி பண்ணுச்சு. சில பேரால வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு தகுதி இல்லை, இன்னும் அந்த நிலைக்கு வரல. ஆனாலும் அவர்களை புறக்கணிக்கவில்லை. உள்ள மனசுல இறங்கி கிருஷ்ணரை போய் சந்திக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்கல்ல, மனதில் இறங்கி அவர்களுக்கு இன்பம் அளித்தார்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல ராசலீலையில. அவர்களுக்கு ஆனா முக்தி கிடைச்சது. அவர்கள் இன்பம் அடைந்தார்கள், நிறைவை அடைந்தார்கள். ஆன்மீக நிறைவு கிடைச்சது. ஆன்மீக நிறைவு என்பது கிருஷ்ண பிரேமையை அடைதல். இதுதான் ஆன்மீக நிறைவு. அதை பத்தி கூட இன்னைக்கு பாடணும். இந்த 4 வகையான கோபி. புரியுது மாதாஜி. இப்போ ஒன்னும் கிளியரா கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு மாதாஜி. இப்ப இவங்க எல்லாருக்கும் வந்து கணவர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாம் இருந்தாங்களா மாதாஜி? எல்லாருக்கும் இது இந்த கேட்டகரியில எல்லாருக்கும் இருந்தாங்க, பொதுவா இருந்தாங்க. சில பேருக்கு இல்ல. ஆனால் எல்லாத்தையும் யோகமாயா பாத்துச்சு. அப்ப அங்க ஒரு பழிச்சொல் வரக்கூடாது பாருங்க. கிருஷ்ண பக்தரானா வீட்டை விட்டுட்டாங்க, குழந்தைய விட்டுட்டாங்க,
கணவனை விட்டுட்டாங்க, அது விட்டாங்க, இது விட்டாங்கன்னு. இங்க வந்து அவங்க உயர்ந்த பக்தர்கள்ன்றதுனால அதெல்லாம் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதெல்லாம் டேக்கன் கேர். அதெல்லாம் பகவான் வந்து பார்த்துட்டார். அது நாம செய்ய முடியாது. ஏன்னா நாம அந்த நிலையில இல்லன்றத வித்தியாசத்தையும் நான் சொல்லித்தான் இன்னைக்கு வகுப்பே எடுத்தேன். புரியுதா? புரியுது மாதாஜி. அந்த நிலையில நாம இல்ல. மீன்ஸ் அது அந்த மாதிரி நடந்தது. உண்மைதான். உண்மைதான். ஆனா அவர் கடவுள். அதனால கடவுள் நேரடியாக அந்த லீலையில இருந்தப்ப அந்த கடமைகள்லாம் நடத்தப்பட்டது. நம்ம இத சக்குபாய் கதையில கூட பார்ப்போம். சக்குபாயின்ட்டு ஒருத்தவங்க இது கலியுகத்துல வந்தவங்க பக்தர் அந்த அம்மா. அந்த அம்மாக்கு பண்டர்பூர் போகணும்னு ஆசை. கிருஷ்ணர் சக்குபாயா வந்து எல்லா வீட்டு வேலையும் மாவு அரைக்கிறதும், இது பெருக்கிறதும், துடைக்கிறதும், சமைக்கிறதும் எல்லாம் செய்வாங்க. மாமியார் வந்து அவங்கள விட மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு இல்ல செத்து பூட்டி போட்டுருவாங்க. பூட்டி போட்ட உடனே அவங்களா அழுதுண்டே இருப்பாங்க. சரி நாங்க ரொம்ப அழுதுன்னு இருக்காங்களே, இவங்களால போக முடியலன்னு அவரே வந்து எல்லா வேலையும் பார்த்து அவளை விடுதலை பண்ணிடுவார். ஆனா சக்குபாய் அங்க போய் செத்தே போயிடுவாங்க. ஆமா ஆமா. பகவான் வந்து அவங்களுக்கு உயிர் கொடுத்து திரும்பியும் கொண்டாந்து திருப்பி சேர்த்து வச்சு நிறைய இது உண்மையா நடந்த கதைன்னு சொல்றாங்க. கலியுகத்திலே எப்படி நடந்துச்சுன்னா இந்த கோபியர்கள் நிலை இன்னும் உயர்ந்த நிலை. அதனால அவர் வந்து வீட்டு வேலை அதெல்லாம் அவர் பாத்துக்கினாரு. யோகமாயா பாத்துட்டாங்க. சோ இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான், நமக்கு இல்லைன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்றது. புரியுதா? புரியுது மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி நன்றி மாதாஜி. கை தூக்கி இருக்கீங்க. ராஜலட்சுமி மாதாஜி கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ நம்ம கிருஷ்ண அவதாரத்துல அவர் குழந்தையா அவதரிச்சதுல இருந்து, அவரு கிருஷ்ணலீல பண்றதுல இருந்து, கோபியர்களோட விளையாடுறதுல இருந்து அவரு பல அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கும் அது வந்து பாக்குற கோபியர்கள் அங்க இருக்கிற அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற மக்கள் அவர் மேல ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இது கடவுளுங்கிறத மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் வந்து இவங்க நம்ம கோபியர் வந்து அவர் பின்னாடி இப்படி குழந்தைங்க வந்து சுத்துறது, போறது, வர்றது, அவங்க பேரண்ட்ஸுக்கு அது வந்து ஒரு வேற ஒரு விருதமா தான் நம்ம அதை தெரிஞ்சிருக்கோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்படி கோபியர்கள் வந்து நம்ம பிள்ளை கிருஷ்ணரை சுத்தி எல்லாம் போற விரும்புதுங்க, அந்த மாதிரி இருக்கும்ல மாதாஜி. அவங்க அந்த கோபியர் அந்த ஆயர் குலத்துல இருந்தவங்க மொத்த பேருமே பொதுவாவே ஒரு பதில் புரியுதுங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். இது வந்து மாயாசக்தி மூலமா இந்த லீலையை கேட்கறதுக்கே நீங்க வந்து சாதாரண படியில இருந்து ஒரு 10 படி மேல வந்துதான் கேட்கணும். பேசவே படாதுன்றாங்க. இத நாம பேசவே கூடாது, கேட்கவும் கூடாது அப்படின்றாங்க. ஆனா நாங்க வந்து இந்த பாகவதம் வகுப்புல 8 வருஷமா படிச்சுட்டு வரோம். இந்த வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கல்ல, நம்பர் 1ல இருந்து வைஷ்ணவி, ஜெயசுபத்ரா, இன்னொரு ராஜலட்சுமி, இவங்க எல்லாம் என்னோட 8 வருஷமா பயணிக்கிறாங்க. 8 வருஷமா. பிரபுபாதர் சொல்றாரு, முதல் காண்டம் படிக்காம நீங்க 10வது காண்டம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்குதான் இந்த பாடம் இந்த அத்தியாயம் ஒரு அத்தியாயம் தான். நான் 3 வாரமா எடுக்கிறேன் நான் இந்த கிளாஸ. உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஏன்னா இந்த மக்களை ஒரு அடிப்படையிலையாவது கொண்டாடணும். இதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை இப்ப நீங்க எல்லாம் 1ஆம் கிளாஸ் மாணவர்கள், நீங்க ஒரு 10ஆம் கிளாஸ் பாடத்தை நடத்தணும்னா சும்மா அப்படி கதை மாதிரி தான் சொல்றேனே தவிர ஆழமா நானும் நீங்களும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்பவே பௌதிகமா பௌதிகமா இருக்கு. இத இப்ப நாங்க பிரச்சாரம் செய்யும் போது, பிரபுபாத பிரச்சாரம் செய்யும் போது நிறைய பக்தர்கள் வந்து ஆண் மகன்களும் சரி, பெண் மகள்களும் இஸ்கான் இயக்கத்துல குடும்பத்தெல்லாம் விட்டு சேர்ந்துட்டாங்க. இயக்கத்தை பெருசு பண்ணணும். நிறைய இளம் சிறுமிகளும் சிறார்களும் தேவைப்பட்டது பிரபுபாதருக்கு. அதனால அவங்க எல்லாம் வந்தப்போ சில பேர் வந்து பாராட்டினாங்க பிரபுபாதரை. இதுங்க பீடி சிகரெட்டு குடியெல்லாம் குடிக்கிறது விட்டுட்டு நல்ல பசங்களா ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம்னாங்க. சில பேர் முக்கியமா இந்திய நாட்டுல இருக்கவங்க பக்தி எடுத்தாலே இதுங்களுக்கு சினிமா போனா ஓகே, வேற காரியங்களை பண்ணா ஓகே, ஆனா பக்திக்கு வந்தா நாட் ஓகே. எங்கன்னா சாமியார போயிட்டான்னா, எங்கன்னா எனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கலன்னா, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, பண்றாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஒரு கேள்வியாதான் இருக்கு நீங்க கேக்குற கேள்வி. ஆனால் பிருந்தாவனம் முழுக்கவே கிருஷ்ண பக்தர்கள் தான்.
இப்ப இந்த உலகம், இந்த பௌதிக உலகம் இருக்கு பாருங்க, கிருஷ்ணர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் இப்ப பக்தி பிரச்சாரம் எதுக்கு செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையே கிருஷ்ணருக்காகத்தான் இருக்கணும். ஜீவனுடைய அடையாளம் ஜீவேரே சொரூப் ஹய நித்யேர கிருஷ்ணதாஸ். ஆனா அது இல்லாதனால தான் கஷ்டப்படுறோம். இது திரும்ப 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 பிரபுபாதர் சொல்றாரு. நீ உன் கடமை, முக்கியமான கடமையை மறந்ததுனால எங்கேயோ ஓடின்னு இருக்கிற சந்தோஷத்தை தேடி. உண்மையான சந்தோஷம் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுல தான் வரும். கண்டிப்பா. அப்ப அந்த நிலைக்கு கோபியர்கள் வந்து பல ஜென்மம் கடந்து வந்திருக்காங்க. பல பல கோடி ஜென்மங்கள் கடந்து வந்ததுனால கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்ப அவங்களுக்கு கூட இருந்தாங்க பாருங்க. அதுல அவங்க நீங்க சொல்ற மாதிரி பௌதிகவாதிகளாவே வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் டிவோட்டிஸ் இல்ல. அவங்க புரிஞ்சுக்கல. கோபியர்களை திட்டினாங்க, மாமியார் திட்டினா, அப்புறமா கணவன் உறவினர்கள் எல்லாம் திட்டினாங்க. இது என்ன கிருஷ்ணர் பின்னாடி போறிய அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அவர்களுடைய மனங்கள்ல இருந்த பகவான் அவர்களுடைய புத்திய திருப்பினாராம். அதான் யோகமாயை. யோகமாயை வந்து இந்த கோபியர்கள்லாம் கிருஷ்ணரோட சந்தோஷமா இருக்கணும். நாமெல்லாம் கூட முக்தி அடைஞ்சோம்னு வச்சுங்க. இப்ப இந்த சம்பிரதாயத்துல நீங்க முறைப்படி பக்தி செஞ்சு 1 ஜென்மமோ இல்ல 10 ஜென்மமோ இல்ல 100 ஜென்மமோ கழிச்சு கிருஷ்ணர்கிட்ட போத்தான் போறீங்க. ஆன்மீக உலகத்துக்கு போய் தான் ஆகணும். இந்த புத்தி நமக்கு எப்ப வருதோ அப்ப நம்ம தகுதி வளர்ந்துரும். நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் தான் ஆகணும். இந்த உலகத்துல நான் இருக்கக்கூடாது. இது நான் வழி வந்துட்டேன். என்னுடைய கடமை, என்னுடைய முக்கியமா ஆத்ம கடமை கிருஷ்ணருடைய சேவகனா ஆகிறது தான் அப்படின்ற வழியில போய் அது எத்தனை கோடி ஜென்மமோ எத்தனை ஜென்மமோ எடுத்து நம்ம பாஸ் ஆன பிறகு நமக்கும் கிருஷ்ணர் இந்த வாய்ப்பு கொடுப்பாரு. ஓஹோ, நல்ல முழுமை நிலையில வந்துட்டாங்க. இவங்களுக்கு நான் உண்மையான சந்தோஷத்தை தருகிறேன். இந்த உண்மையான சந்தோஷம் வந்து 5 வகைப்படும். 5 வகைப்படும். சாமானிய பக்தி, தாஸ்ய பக்தி, சாக்கிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதுரிய பக்தி, மாதுரிய ரசம். 5 நிலையில ஒரு பக்தன் வந்து பகவானோட அங்க உறவு கொள்வாராம். அப்ப வந்து நீங்க வந்து அந்த ஏற்றம் பெறும்போது அப்ப அதுல டாப் வந்து பகவானுடைய காதலியாக மாறுதல். அது இருக்கிறதுலே அது உயர்ந்த நிலை. அந்த நிலையை இவங்க எல்லாம் அடைஞ்சிட்டாங்க. இப்ப நீங்க நட்பு நிலையில இருந்தீங்கன்னா கோபரா இல்லைன்னா குசேலர்னா மாறிடுவீங்க. குசேலர் மாதிரி ஒரு ரோல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ பகவானோட ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. பகவானுடைய தாசன்னா அனுமான் மாதிரி. ஹனுமான் தாசனாக தொண்டு புரிந்தார். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பகவான் கொடுப்பார். கொடுத்து இன்பம் கொடுப்பார். ஏன்னா செய்த பக்திக்கு பகவான் வந்து பிரதிபலிப்பார். பிரதிபலிப்பார். அந்த பிரதிபலிப்பு இங்க நடக்குது தூய பக்தர்களுக்கு. அப்ப அவங்கள அவர்களுடைய சார்ந்தவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். யோக மாயை வந்து அப்படியே இப்படி திரை போட்டுரும். என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்படியே இருப்பாங்க. புரியுதுங்களா? பிரபுபாதருடைய அனைத்து புத்தகங்களையும் நீங்க படிக்கணும். கண்டிப்பா. இப்பதான் வந்திருக்க மாதாஜி ஒரு டவுட் பேசிக்கா, அதனால கேட்டாங்க மாதாஜி. அவங்க எல்லாம் வந்து இது மிக உயர்ந்த நிலை. நீங்க மற்ற கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா கேட்டீங்கன்னா தான் இது புரியும். அந்த 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 கோபியர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான சூழ்நிலையே பகவான் ஏற்படுத்திட்டார். அங்க யோகமாயை தான் அங்க நடத்துது. சொன்னாங்க பாருங்க ஒரு மாதாஜி, காலம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அங்க அங்க உலகமே செயல்படல. அப்படி இப்படி வச்சுட்டாரு கிருஷ்ணர். எல்லாரும் ஆழ்ந்த நித்திரையில இருந்தாங்க. யாருக்குமே தெரியல உலகம் ஓடுதா ஓடாதான்னு தெரியாது ஜீவராசிங்களுக்கு. ஏன்னா அவர் எதையும் செய்யக்கூடியவர். காலம் நிறுத்தப்பட்டது. பாத்துங்க, அவர் வந்து முழு முதல் கடவுள். அவரால் எது ஒன்னாலும் செய்ய முடியும். தன்னுடைய பக்தர்களுக்கு இன்பம் அளிக்க வேண்டும் என்பதற்காக காலத்தை நிறுத்தினார் அந்த லீலையில. அதனால அந்த மற்ற மனிதர்கள்லாம் கோபியர்களை தப்பா நினைச்சாங்களோ ரைட்டா நினைச்சாங்களோ அவங்களையும் கட்டுப்படுத்தினார். இப்ப இந்த வகுப்புல நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அந்தணர்களுடைய மனைவிகளும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. கிருஷ்ணருக்கு வந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. வந்த உடனே அவர்கள் வந்து திருப்பி போக சொல்லிட்டாரு கிருஷ்ணர். நீ வீட்டுக்கு போய் பக்தி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் என்னுடைய கணவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களேன்ற ஒரு கேள்வி அவங்க கேட்கல. ஆனா அதுக்கும் அவர் பதில் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அவங்களெல்லாம் மாத்திட்டாரு, மாத்தினார்.
அவங்களுக்கு நல்ல கண்டிப்பா. புத்தியை கொடுத்தார். ஆ, இதை புரிந்து கண்டிப்பா. கொள்ளும் நல்ல புத்தி. ஏன்னா முதல்ல புரியல. வந்திருக்கிறது கிருஷ்ணர் ஆ, கடவுள். கடவுளுக்கு தான் ஆ, யஜ்யமே பண்றோம். ஆனா எனக்கு இந்த புத்தியே இல்ல. ஆ. கடவுளே நேர்ல வந்து நிக்கிறாரு. நான் கொடுக்கறதுக்கு எனக்கு புத்தி இல்லை. பூர்த்தி வரல. அந்த பிராமணர்கள்லாம் கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய சகாக்கள். அந்த இடைச்சிறுவர்கள்லாம் வந்து பசிக்குதுன்னு, ம். இடைச்சிறுவர்கள்லாம் பசிக்குதுன்னு கேக்குறாங்க கிருஷ்ணரை. இங்க யஜ்யம் நடக்குது. யஜ்யம் நடக்கிறதே எனக்கு தானே ம். அப்படின்னு போய் கேக்குறானுங்க. வேதங்களை படித்து ம். பகவானை அறியாமல் இருக்கும் நிலை இருக்கு. வேதம் ஓதுறவனுக்கு எல்லாம் கிருஷ்ணர் தான் கடவுள்னு ம். தெரியாது. கண்டிப்பா. வேதங்களுடைய ஓ. இலக்கே கிருஷ்ணர் தான். வேதைஷ சர்வைர் ம். அகம் ஏவ வேத்யோ. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. ஆனா வேதம் படிக்கிறவனுக்கு இதே தெரியாது. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னே தெரியாது. தெரியாது. அதெல்லாம் மறுத்துடுறாங்க. நாங்க யஜ்யம் பண்றோம். உனக்கு கிடையாது போ அப்படின்னு அனுப்புறாங்க. ஆனா ம். அவர்களுடைய மனைவிகள், பிராமணர்களுடைய ம். மனைவிகளுக்கு வந்திருக்கிறது கடவுள்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு சத்சங்கம் இருந்தது. விருந்தாவனத்திற்கு போய் வந்து கொண்டிருக்கும் பூ விக்கிறவ, ம். பால் ஆமா. விக்கிறவ எல்லாரும் நண்பர்கள். அவங்க எல்லாம் சொல்றாங்க இது கடவுள்னு. அதனால அவங்களுக்கு கடவுள்னு தெரியும். அவங்க ஒண்ணும் வேதம் ஓதல, எதுவும் பண்ணல. ஆனா சத்சங்கம் இருந்தது. அதான். சத்சங்கத்தின் மூலமாக கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு புரிந்து கொண்டார். புரியும். யாரு? புரியும். பிராமணர்களுடைய மனைவிகள். அதனால புரியும். கடவுளுக்கு சேவை செய்யணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கொண்டாந்தாங்க. திரும்பி போனா அதான். பிரச்சனை. ஆனா கிருஷ்ணர் அந்த பிராமணர்களுடைய புத்தியில் செயல்பட்டார். அதனால இவங்க திரும்பி போய் கண்டிப்பா. கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்தார்கள். புரியுதுங்களா? ம். ம். அப்போ கண்டிப்பா. உன்னதமான பக்தர்களுக்கு பகவான் வழிகாட்டணும். பகவான் இன்பம் அளிக்கணும்னா எத்தவனா மாத்துவார். யாருடைய மனசுல இருந்து ஒன்னா செயல்படுவார். சரியா? ஆமாமா. புரிஞ்சுதா? நம்ம புரிஞ்சுதா? சூழ்நிலைய மாத்தி நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணி கொடுத்துருவாரு. புரிஞ்சுதுங்க. அது ரொம்ப நல்லா புரியுது. அவ்வளவுதான். புரிஞ்சு. நம்மளுக்கே இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நன்றி, நன்றி. ஓகே. மகேஸ்வரி மாதாஜி. மாதாஜி, இப்போ நீங்க இப்போ அப்படியே சொல்லும்போது நான் பல பிறவிகள் சொன்னீங்களா மாதாஜி? அப்ப நம்ம இன்னி வந்து இந்த மனித பிறவிகள் 4 லட்சம் பிறவிகள் இருப்பதாக நம்மளோட ஒரு சத்சங்கத்துல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க மாதாஜி. நம்ம இன்னும் மறுவர பிறவி எடுத்தாலும் இதுக்குள்ளதான் இந்த 4 வகையான பிரிவுகள் சொன்னீங்களா, அதுக்குள்ளதான் நம்ம வருவோம்ல மாதாஜி. கீழே போயிட மாட்டோம் இல்லைங்க மாதாஜி? இந்த பிறவில நீங்க எப்படி ஒரு பயம். செயல்படுறீங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் கீழே கூட இறங்கலாம், மேலேயும் போலாம். அப்ப நீங்க பரிணாம வளர்ச்சியின் மூலமா தான் நம்ம ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு ஒரே நிமிஷம். பரிணாமம் வளர்ச்சி வந்ததுதான் நம்ம வந்து இப்போ ஒரு இதுல நம்ம இறைச்சி எல்லாம் ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு போது நம்ம பிரபுபாதர் சொன்னது வந்து அதனுடைய ஆயுட்காலமும் அதோட அந்த கரெக்டான அந்த காலம் வந்து முடிவடையாததுக்கு முன்னாடி அது இறக்கும் போது மறுபடியும் அது பிறவி எடுத்து துன்பப்பட்டு மறுபடியும் வரும். அதுக்கு நம்ம காரணமாயிருக்கும்னு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கீங்களா ஜி? அப்போ ஒரு முழுமையான பிறவியை முடிச்சுதான் நம்ம மனித பிறவி வந்திருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஜி. அப்போ திரும்ப இன்னி நான் வந்து இதுக்கு மேல அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணும்போது மேலதானே மதஜி நான் போக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மேலதான். நீங்க பிரசாத் சாப்பிட்டீங்க, நாமத்தை சொல்லிட்டீங்கன்னா கீழே இறங்க மாட்டீங்க. சரி சரிங்க. கீழே இறங்க மாட்டீங்க, மேலதான் போவீங்க. இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்களா? கீழே இறங்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நிறைய அபராதங்கள், நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணா கீழே இறங்க வேண்டியதான். ஏன் அப்ப கீழே இறங்க மாட்டாங்களா யாரும்? ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம்னா உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. பக்தி காரியம் பண்றதுக்கும் சரி, அபக்த காரியம் செய்யறதுக்கும் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கீழே தான் இறங்கணும்னு முடிவு பண்ணி அசுரர்கள் மாதிரி நடத்திக்கிட்டா கீழே தான். சட்டுன்னு பண்ண நாளைக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு. மது சூது அது 4 விஷயம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு பெருசா ஸ்ட்ராங்கா பண்ணோம்னா சரியா போச்சு, கீழே இறங்கிடலாம். ஏதோ பண்ணித்தானுங்க மதஜி, இவ்வளவு அனுபவிக்கிறேன். வேண்டாங்க மதஜி. மதஜி இன்னொரு கொஸ்டின் மதஜி. பதம் 33 பார்த்தது இல்லைங்க மதஜி. நம்மளுடைய கடவுளுடைய நேரடியான முதல் பிரதிநிதிகள் வந்து கணவர், அன்னையர், முனிவர்கள், குரு அப்படி சொல்லியிருக்காங்க மாதாஜி. அப்பதான் அதுக்கப்புறம் 2ஆம் நிலை பிரதிநிதிகளுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியது வராது அப்படின்னு சொல்றாங்க. அது யாருங்க மாதாஜி? பதம் 33க்குங்க மாதாஜி. இப்ப நாம நீங்க படிச்சது சொல்லி கொடுத்து 32ங்க மாதாஜி. அதுலதான் விளக்கம் கொடுத்தனே. அதாவது நமக்கு இப்ப மனிதர்களா பிறந்த நமக்கு வந்து முனிவர்கள், தேவர்கள், பித்ருக்கள், குடும்பத்தினர்கள், நண்பர்கள்னு நிறைய சர்க்கிள் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கடமை இருக்கு.
கடமை இருக்கு. ஆனா முழு தூய பக்திக்கு வந்தவங்களுக்கு இது இவங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற கடமை இல்ல. நான் அதுக்கும் விளக்கம் கொடுத்தேன். பிரபுபாதர் குடும்பத்தை விட்டார், ராகவேந்திரர் குடும்பத்தை விட்டார், ராமானுஜாச்சாரியார் இவங்க எல்லாம் குடும்ப கடமைகள்லாம் விட்டுட்டாங்க. சரிங்க எதுக்குன்னா பெரிய கடமைகளை செஞ்சாங்க. அவங்க ஆச்சாரியர்களாக இருந்தாங்க. சரிங்க நம்ம மாதிரி சாதாரணமானவங்க கடமையை செஞ்சுக்கிட்டு தான் பக்தி செய்யணும். எல்லாத்தையும் இல்ல கிருஷ்ண உணர்வு இல்ல. இப்ப நீங்க பித்ருக்களுக்கு வந்து பிண்டதானம் வைக்கணும். எப்படின்னா கிருஷ்ண உணர்வுல செய்யணும். கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை பித்ருக்களுக்கு சமர்ப்பிக்கணும். அன்னைக்கு வந்து அதெல்லாம் நிறைய முறை வகுப்புல நான் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பௌதிக கடமைகளை கிருஷ்ண உணர்வுல செய்யும் போது ரெண்டுமே நமக்கு சரியாயிடும். சரிங்க புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க மாதாஜி, புரியுதுங்க மாதாஜி. எனக்கு முதல்ல கணவர் பிள்ளைகள் தான். ஆமாங்க மாதாஜி. அவங்களுக்கு எல்லாம் பிரசாதமே போடணும். அவங்களுக்கு எல்லாம் கடமையை நீங்க செய்யணும். பிரசாதம். அப்ப அது ரெண்டுமே சால்வ் ஆயிடும். பௌதிக கடமையும் சரியாயிடும், ஆன்மீக கடமையும் முடிச்சிடும். சரிங்க மாதாஜி, சரிங்க மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. துளசி மாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க இப்ப சொன்ன கதை மாதிரி மாதாஜி, இப்ப ஒரு வீட்டுல வந்து சொந்தக்கார வீட்டுல வந்து பூஜை பண்ணாங்க 16க்கு. தப்பித்தவரை கூட கிருஷ்ணர் பத்தி சொல்லக்கூடாது, பகவத்கீதை பத்தி சொல்லக்கூடாது மாதாஜி. சொல்ல மாதாஜி. முழுக்க சிவனை பத்தி பேசுனாங்க, திருவாசகம் படிச்சாங்க, அதோட முடிச்சிட்டாங்க. மாதாஜி அவங்க எல்லாம் பௌதிகவாதிகள். அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் குறிக்கோள் கிடையாது. அதான் பாருங்களேன். அவங்களுக்கு வந்து இலக்கு வந்து ஆன்மீகம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து கர்ம காண்டம் அதெல்லாம். பொதுவா யாகம் பண்ண கிருஷ்ணா இருக்கிறது எல்லாம் முடிப்பாங்க. கிருஷ்ணர் பாட்டு சொல்லுவாங்க, கிருஷ்ணர் பத்தி நாமம் சொல்லுவாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் சொல்றாங்க மாதாஜி. பாக்குறோம்ல, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது மாதாஜி. அறியாமையில இருக்கிறாங்க போடுறது. முனிவர்களாட்டு இவங்க வந்து வேதம் மட்டும் யாகம் மட்டும் பண்றாங்க, பேசுறாங்க. கர்ம காண்டம். கர்ம காண்டத்துல கூட அறக்குறை. ஏன்னா கர்ம காண்டத்துலயும் இலக்கு தெரியும். தெரியும். அவங்க ஏனோ அறியாமையில இருக்கிறாங்க. அப்புறம் மாதிரி இப்ப பிண்டம் வைக்கிறத பத்தி சொன்னீங்கல்ல, அது ஒரு கேள்வி மாதிரி. நம்ம பிண்ட வைக்கிறதுன்னு முன்னோர்கள் பிண்டம் வைக்கிறதுன்னு அவங்க வந்து பித்ருலோகத்துல இருப்பாங்களா? பிண்டம் வைக்கலாம் மறுபடியும் திரும்ப வருவாங்கன்னு சொல்றாங்களா மாதாஜி? இது பொதுவான கணக்கு மாதாஜி. ஒரு குறிப்பிட்ட ஆத்மாக்குன்ட்டு இல்ல. பித்ருக்களுக்கு நீங்க பிண்டம் பொதுவா வைக்கும் போது அவங்க வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட ஆத்மா உங்களுக்கு அம்மா அப்பா யாருக்கோ அவங்க வேற ஜென்மம் எடுத்திருக்கலாம், இல்ல பித்ருலோகத்திலயும் இருக்கலாம். அந்த கணக்கு நமக்கு கிடையாது. ஆனா நம்ம செய்யணும்ன்றது நமக்கு கடமை. புரியுதா? அவங்க எங்க இருந்தாலும் அந்த பலன் அவங்களுக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க பித்ருலோகத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பித்ருலோகத்திலயும் இருக்கலாம், இல்ல மறுபிறவியும் எடுத்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது உதவும், உங்களுக்கு அது உதவும். அந்த கடமைன்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஏன்னா நீங்க இல்லன்னா அது உங்களுக்கு பிறவி தோறும் தொடரும், அந்த கடன் தொடரும். இப்ப இது ஒரு கடமை உங்களுக்கு, மனிதனுக்கு கடமை. பித்ருக்களுக்கு பிண்டதானம் வைப்பது மனிதர்களுக்கு கடமை. அந்த கடமையை நீங்க வந்து கிருஷ்ண உணர்வுல செஞ்சிடுறீங்க. அப்ப அது பிறவி தோறும் உங்களை பின்தொடராது. அவங்க மாதிரி இங்க வராங்க, கீழே வராங்க, அவங்க மேல பக்தி பண்ணி அப்படி மேல போனது, நம்ம உணவு வைக்கிறமாச்சு, எங்களுக்கு கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கறமாச்சு. அது ஒரு ஜீவனுடைய பயணத்தை பொறுத்தது மாதாஜி. ஒரு ஜீவன் வந்து மேலேயும் போலாம், கீழேயும் போலாம், இப்படி போலாம், அப்படி போலாம், எப்படி ஒண்ணா போலாம். உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், அவ்வளவுதான். உதவியா இருக்குமா அது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு சாதகமான சூழ்நிலை கொடுக்கும், சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். அவங்கள விட உங்களுக்கு நன்மை அது. உங்களை சார்ந்த ஜீவராசிகளுக்கு உங்க கடமையை செஞ்சீங்கன்னு கடவுள் பார்த்துட்டே இருப்பார். புரியுதா? அதான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்மை அவங்கள விட. சந்தினி சொரூபா தேவிதாசி மாதாஜி. கேள்விகள் இருக்கா இல்ல சும்மா மைக் ஆன் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. சரி, பக்தர்களுக்கு நன்றி. நம்ம வந்து நாளை வகுப்புல சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபச கிருபா சிந்து நன்றி.